உலக்குடி மாநகரத்த KS அர்ஜுனா அவர்கள் சீட் சொர்தாயம். அப்படி இல்ல மாப்ள அத ரசிச்சுக்கிட்டே வாசிக்கிறாரு. ரசித்தன்மை அவருக்கு இருக்கு. இல்ல நாங்க ஓய பின்ன வல்லடா வல்லடா அடுத்து 1000 ரூபாய் எழுதி போட்டு வல்லடா நான் வல்லடான்னு சொல்ற மாதிரி இருக்கு. என்ன கூடிய சீக்கிரம் வந்துடுறேன். அடுத்த மாசம் எழுதி போட்டுரு. பரவாயில்ல. எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. என்னென்ன சாப்பாடுங்க? அடடா, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, ஆட்டு முட்டை. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்றா. எங்க அந்த மாதிரி கறி இல்லங்க. ஆமா, அசைவமான சாப்பாடு இல்ல. உண்மையிலே அந்த கருப்பசாமி கும்பாபிஷேகம் விழா வச்சு சைவ சாப்பாடு, அருமையான சாப்பாடு. அடடா, அந்த சாம்பார், ரசம், மோர், அதுமே பெண்கள் எல்லாம் வந்து பழுமாறுவாங்க. அதனால புளி கூட்டு வச்சிருந்தாங்க. அவரு பட்டை கிளப்பிட்டாரு. ஆனா உண்மையிலேயே ஆண்கள்லாம் அந்த பெரியவர்கள்லாம் வந்து பழுமாறுறாங்க. ஒரு பெரிய விஷயம். ஏன்டா பொம்பளை ஆளுகிட்ட விட்டு ஓடி போவாங்க பெரிய ஆளுகள்லாம். உண்மையிலேயே இன்னைக்கு ஆண்கள் பழுமாறுறாங்க. சாப்பாடு அளித்த உள்ளவங்களுக்கும் அன்போடு பழுமாறியவர்களுக்கும் என சார்பாக எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். ஏன்டா சாப்பாடு ஒண்ணுதான் மனுஷன் வாழ்க்கையில போதும்ன்றது, வேற எதுவுமே வேணாம்ன்றது. இன்னும் ஒண்ணு இருக்குங்க. என்னது? ஐயா வந்துட்டு போனாரு வேற, காவல்துறை ஐயா. தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போறது இல்ல. இங்க திருப்போணத்துக்கு போற வழியில இங்க அள்ளி நேரத்துக்கிட்ட போய் நிப்பாடுறவரு. இங்க கீழே இங்க வளவிலே திருப்பிடுறது. திருப்பிய கல்வி உள்ள முள்ளுக்குள்ள போய் 9 வஞ்சர் 100 வஞ்சர். ஒரு வஞ்சருக்கு 100 ரூபா. 900 950 ரூபாய் வஞ்சருக்கு. ஒரு 350 ரூபாய் ஹெல்மெட் வாங்கி போடலாம்ல. அப்ப அவங்க புடிச்சிட்டு அடிப்பாங்க. ஐயா போதும்யா இந்த அடி வாங்க தேவையில்லை. என்னது? கள்ள குண்டி ஏரியாரா? கள்ள குண்டி ஏரி. ஏண்டா தயவு செய்து சொல்றேன், இந்த டூ வீலர்ல போய் 20 சக்கர வாகனத்தை போறவங்க தயவு செய்து தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. தலைக்கவசம் வந்து நமக்கு உயிர் கவசம். ஏண்டா அவங்க நம்ம பாதுகாப்புக்கு சொல்றாங்க, நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க. ஏண்டா அன்னைக்கு டிப்பர்ல கோயில் நம்ம ஆண்டு விளக்கிட்டு அன்னைக்கு தலைக்கவசம் அணிஞ்சிருந்தா அன்னைக்கு உயிர் போயிருக்காரு. தலைக்கவசம் அணியாம அது மது போதையில வந்தோட விட்டா ஸ்பாட்லேயே காலியாகி அப்படியெல்லாம் இருக்காரு. இருந்தாலும் தயவு செய்து தலைக்கவசம் அணிஞ்சு சொல்லிவிட்டு, எங்களுக்கெல்லாம் நாங்கள் மெதுவாக பேசினாலும் தெளிவாக எடுத்துக் கொடுப்பது இவர்களே நாடக மேடை, அரசியல் மேடை, பொதுக்கூட்டம், காதல் விழா, திருமண விழா, சடங்கு, பூப்புல நீராட்டி விழா. நாங்கள் மெதுவாக பாடுறாலும் நான் இவ்வளவு லென்த்தா சொல்றேன்னு என்ன ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? எப்பவுமே அப்படி போர் அடிக்குதா? எதுலடா அவருக்கு போர் அடிக்குதா? ஏய் எம்புடி சாமானம் வச்சிருக்காரு, போர் அடிக்குதா? ஏய் சிப்ஸ் எது அடிக்கிறது? நாங்க மெதுவாக போறோம். உங்கள் காதுகளுக்கு தெளிவாக எடுக்கிறது ஒளி ஒளியமைப்பு இவர்களே திருப்போணமாக ராஜா அவர்கள். இவர்களே ரேடியோஸ் ஆடியோஸ் போட்டு பாட்ட ஏன் வேணாமா? நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. ஆமா பரவாயில்ல, எல்லாமே பேர் அவர் பேரை சொல்லி நம்ம பாடுவோம்யா. அப்படி சொல்லு. இருந்தாலும் அப்படி இல்ல. அன்பு சகோதரர் திருப்போணமாக நடத்த ராஜா அவர்கள் இவர்கள் ஒளி ஒளி அமைப்பு. உலகமென நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். உலகமென நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். உரிமையுடன் பாடின எங்களின் தலைவன். ஆடுவது கடமையின் நினைவாகும், பாடுவது இதயங்கள் தெளிவாகும். பாடுவது கடமையின் நினைவாகும், பாடுவது இதயங்கள் தெளிவாகும். இப்படி படம். ஆனா ராஜாண்ணே பாருங்க, நீங்க போடலாம் எங்க மச்சான் பாடிட்டார். அப்படி இல்ல மாப்ள, ராஜா மைக் செட்டை பத்தி ஆமா நம்ம நடிகர் உலகத்திலும் சரி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எங்க நிக்கிறேன் திருப்பூரத்துல ராஜா மைக் செட் கிட்ட ரேடியோ கடைக்கிட்ட நிக்கிறேன், வந்து ஏத்திக்கங்க அப்படின்னு. உண்மையிலேயே அன்பண்ணா ராஜா ஒளி ஒளியா இப்படித்தான் இருக்கணும். பரவாயில்ல, எல்லா பேர் சொல்லியாச்சு. ஏண்டா என் பேர் சொல்லிட்டு உள்ள போகணுமா? ஏழை விளங்காத வேலை ஓம் பேருக்காட நாங்க உட்காந்து கிடக்கல, இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. டேய் தம்பி, இவன் பேர் வேணுமா பொம்பளை பிள்ளை பேர் வேணுமா? அவன் மூத்திரத்தை வாங்கி குடி.
உப்பு கறிக்க அவங்க மூத்தரத்தை வாங்கி குடிச்சிடலாம். ஒரு கிலோ சீனியை பக்கத்துல வச்சுக்க. ஏன்டா இவங்க மூத்தரத்தை கூட குடிச்சிடலாம். அங்கிட்டு ஒரு மூத்தரம் குடிய பூரா உப்பு என்னென்ன சரக்கு அடிப்பான்னு தெரியாது. அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை வர சொன்னா நீங்க விரண்டு வர்றது ஆத்தாடி நம்ம இல்ல பார்க்காம போயிருவோமே. ஏலே அமிக்கு போற ஒரு இங்க வர என்ன பாரு மாவு ஊற மாட்டேன். ஏய் வேட்டி ஏட்டிட்டான்டா முண்டுதாம்டா. முண்டுதா ஏலே முண்டுதா உனக்கு ஆமாவா வேற சொல்ல உன்னை போட்டு அமுக்க போறா பிள்ளை. பொம்பளை பிள்ளை வேற சொல்றா அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இருக்கட்டும். ஆடல் அவசி அப்படியே சுந்தரி தென்னை மரத்து சிட்டு தேர்மலை மட்டு மலராத மட்டுங்க மதுரையை சேர்ந்த என்ன குக்கர்ல காத்து வந்துருச்சா? சிந்துச்சா சிந்துச்சா இவரமல்ல டான்ஸ் என்று காமிக்கு தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை எறிந்தாலே பூமுகமாறு இடம் புரியாமல் பயங்குவதில்லை இடம் தெரியாமல் பயங்குவதில்லை இல்லமோ சொல்லுங்கள் தள்ளி நில்லுங்கள் தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றனே தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை அறிந்தாளே பூமுகமானே. மாப்பிள்ள இது யாருக்கு? அங்கிட்டு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும்ல. இப்ப அந்த பிள்ளை வேற மறுபடியும் சொல்லு. இவர்களே சிந்துச்சா சிந்துச்சா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி அடி கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாம்பூச்சிடி அடி பல பலனே சொலிக்கு நின்ற பவள கண்ணாடி பக்திவமா வந்து நில்லி மாமே முன்னாடி அடையாளடி அழகே உன்னை மனைவியாக்கணும் கடவுளகையா குடிக்கணும் கண்ணத்தில உமா கொடுக்கணும் தாத்தா தாத்தா கொஞ்சம் குடி கொடு பேரா பேரா கொஞ்சம் தடியடி தாத்த தடிய எடுக்கையில பொடியும் பறந்துரு தாத்தோ மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு தகர உரத்தில நண்டு பிடிக்க சொன்னாரு தகர 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 நிலாளி லாலி தகர நிலாளி ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு உச்சகல நான் உச்ச பருப்பு சிவரு வந்தா கொடு மைக்க பொடி டான்ஸ் எல்லாத்துக்கும் அப்படிதான் பேசக்கூடாது. ஏண்டா ஊரு கிராமம் வந்து தம்பி இப்படி ஆரவாரம் பண்ணாத்தே நாடகம். வருஷத்துல ஒரு நாள் திருவிழா. அவங்க அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. இந்த வயசுல விளையாண்டாத்தே அது பிள்ளை இல்லைன்னா பொம்மை. இளங்கண்டு பயம் அது மாதிரி இளங்கண்டு பயம் அறியுமா? அறியாது அறியாதுல. மாப்பிள்ள அசந்து பின்னாடி பின்னாடி போயிடாத. கோளாரா இருந்துக்க. கோளாரா சரி மாப்பிள்ள உங்க வேற சொல்லுங்க. பல வயசுல வாய்க்காடு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்தா உடம்பை கெடுங்க. ஏட்டா அந்த காலத்துல பெத்தாங்க என்ன பெத்த புண்ணியவதி எல்லாம் 16 மக்கள் 15 மக்களை பெத்தெடுத்தாங்க. பக்குவமா பெத்தெடுத்தாங்க. ஏன்டா அந்த காலத்துல சாப்பாடு அப்படி சாப்பாடுங்க. இப்ப அப்படியா இருக்கு? ஒத்த பிள்ளை பெத்தெடுக்குன்னு ஓய்ச்சு போயிடுது. ஏன் என்ன காரணம்? எல்லாமே உணவு வகை. அந்த காலத்துல கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இப்படி வராங்கஞ்சி இப்படியே சாப்பிட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. பூரா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு 40 நாள்ல பிள்ளை சமைச்சுட்டா போதுங்க. 40 நாள்ல ஒரு ஊசி 60 நாள்ல ஊசி 80 நாள்ல ஒரு ஊசி. ஊசிக்கு பிறத்தா பிடிச்சா இருக்கு மயிர் மாதிரி பிள்ளை. என்னடா அப்படி சொல்ற ரமேஷ்? நீ காலையில விடிய கால உசுரோட ஊருக்கு போகணுமா இல்லையா? எங்க ஒரு குருட்டு குத்தா குத்தி பொழந்து விட எங்க வளர்ந்து பாத்துக்க. நான் எதுக்கு சொல்றேன்டா அது பூரா சிறுசு. ஏன்டா இவங்க வயசுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாது ரொம்ப தூரம். இப்ப ஐயாக்க மரம் நடக்க சொல்லுங்க. காலையில 6 கிலோமீட்டர் நடப்பாங்க. எடுத்தோன்ன பைக்கத்தை எடுத்துட்டு ஓடுறான், சைக்கிள் எடுத்துட்டு ஓடுறான். ஏன்டா சாப்பாடு அப்படி சாப்பாடு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட்டு இப்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் எல்லா பேரும் சொல்லியாச்சு. என் பேரை சொல்லிட்டு உள்ள போய் இப்ப இருடா என்ன சொல்ல போற? என் பேரு அடே பப்புன் பேர் வேணுமா இல்ல டான்ஸ் வர சொல்லுவோமா? பாவம்டா டேய் எனக்கே எரிச்சல் மசரா ஓயாம மூஞ்சியப்பா. டான்ஸ் யாருக்கு போடுங்க? டான்ஸ் அவங்களுக்கு தான போடுறே. உங்களுக்கு தான டான்ஸ் போட்டுருக்கு. அந்த வாத்தியா அவங்களுக்கு தான அவங்களே உட்கார்ந்து இங்க வரங்கல. உண்மையிலே இன்னைக்கு வர்ற டான்ஸ் அவங்களுக்கு ஏத்த டான்ஸ். அவங்களுக்கு ஏத்த டான்ஸ் இருக்கணும். இப்படிக்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு ஒருக்கி நீங்க 2 பேரும் ஆடுற ஆட்டத்தை சொல்றேன். அதுக்கு ஆடாது எனக்கு ஆடு.
அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு 5ஆம் கரை பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சொக்கநாதிருப்பு நாடக அமைப்பாளர் இப்படிக்கு 5ஆம் கரை பங்காளிகள் இப்படித்தான் போடணும். நாடக அமைப்பாளர் நம்ம கிராம பொதுமக்கள் அனைத்து உள்ளங்கள் நன்றி நன்றி வணக்கம். சரி எல்லா பேரும் சொல்லிட்டு என் பேர் சொல்லிட்டு உள்ள போயிடுவா. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களால் வளரக்கூடிய ஒருவன். தம்பி செருப்ப கேள்வி ஏன் எடுக்கிற சொல்ல மாட்டாரு, அவர் பேரை சொல்ல மாட்டாரு. நீ சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. ஓரத்துல எடுத்து வைக்க முன்ன போட்டிருந்தேன். சரி உங்கள் வீட்டு சோத்த திண்டா தெரியும். ஒரு தடவை சொல்றமே டான்ஸ வர சொல்றான், அறிவு வேணாமா? என்ன நிக்கிறானே, நீ உன் பேரை சொல்லிட்டு போடா. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களால் வளரக்கூடிய ஒருவன். ஏன்டா இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன், நீ இதை மொதமா வந்திருக்கேன். இதுல இருந்து நானும் ஒரு பெரிய கலைஞராக வரணும்னு சொல்லி எல்லா கிராம பொதுமக்கள் ஆதரவும் அன்பு மேலும் சொல்லிக்கொண்டு என்ன இந்த கைதட்டு தான் பெரியது. என்ன நான் எப்படியோ வந்து நம்ம கிராமம் என்ன நீங்க இப்ப வந்திருக்கீங்க. இது எனக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் என்னம்னா, எங்க அம்மா வந்து இந்த ஊருக்கு அரிச்சந்திர நாடத்துக்கு வந்தாங்க. அப்பதான் நான் பிறந்திருந்தேன். செல்வம் அம்மா வீட்டுலதான் தொட்டில் கட்டி போட்டு இங்க வந்து நாடகம் ஆடினாங்க. ஏண்டா செல்வப்பாலம் பார்த்திருக்கேன், ஆதிநாராயண பாலம் பார்த்திருக்கேன், ஆனா அவங்கள்ட்ட பேசினது இல்ல. இன்னைக்கு நான் இந்த ஒரு கலைஞனை வந்து இந்த மேடையில் நிக்கிறதுக்கு பெரிய எங்க வீட்டுல புண்ணியம் செஞ்சிருக்கேன். திறமை அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. சரி இறைவன் அப்படி வழியை விட்டுருக்கேன். என்ன போட்ட பப்புனு வேற அதை வகுத்தா கிடைக்க. என்னுடைய பேர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்கள் ஒருவன் குறையகுளமான எடுத்த வி சின்னகணேஷ். இவர்களுடைய பப்புண்டாமி மற்றும் பலவரை என்னுடைய பாட்டிலும் ஆட்டத்திலும் பேச்சிலும் ஏதோ ஒரு விலை இருந்தால் உள்ளே வந்து சொல்லுங்க கேட்டுக்கிறேன். ஏண்டா இன்னைக்கு யாரை மறந்தாலும் மறந்துடக்கூடாது. மறைந்த மாமேதையர் காளாய் கோவில் காத்து கொண்டிருக்க மருதிருவர் சிங்கங்களை பாடிவிட்டு பத்து மணக்குதுங்க பசுமண்ட ஊருக்குள்ள சித்தி விளங்குதுங்க சிவங்க சிவையிலே எங்களை தங்க மாமன்னர் மருதிருவர் சிங்க எங்களை தங்க மாமன்னர் மருதிருவர் சிங்க பத்தி மணக்கிறங்க பசு முன்ன உறங்கல பத்தி மணக்கிறங்க பசு முன்ன உறங்கல சித்தி விளங்குதுங்க சிவங்க சிவையிலே எங்களை தங்க மருதிருவர் சிங்க எங்களை தங்க அவர் மருதிருவர் சிங்க நாட்டுக்கு உழைத்தவர நம்ம மருது சிங்கமையா எத்துக்கு உழைத்தவர எந்த வருது உட்காருங்கடா. சும்மா ஒரு பப்பு டான்ஸ் வர ஆடுவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் போய் படுத்துவாங்க. ஆமா, சின்ன பையல்களை போட்டு உட்காருங்க. பரவாத நமது ராஜகுல அகம்புடியர் வம்சத்தின் சிங்கங்கள் மாமன்னர் மருதிருவர் புகழ் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அண்ணன் தம்பி சிங்கம் அம்மா
அகமுடைய வம்சம் அம்மா சிவகங்கை ஆண்டு வந்து சீமாந்தானம்மா சிவகங்கை ஆண்டு வந்து சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானம்மா அடதடி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அடதடி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா சிவகங்கை ஆண்டு வந்து சீமாந்தானம்மா சிவகங்கை ஆண்டு வந்து சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானம்மா அடதடி சிங்கமம்மா மறந்திருவர்களா ஆண்டதவி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அகமுடைய வம்சமம்மா காளையார் ஓடிலேயே காளையார் ஓடிலேயே கட்டி வைத்த வீரனம்மா கட்டி வைத்த வீரனம்மா கடவுளை போல வந்தால் மறுதிருவர்களா கடவுளை போல வந்தால் மறுதிருவர்களா அவர்களை கையெடுத்து வணங்கிடுவோம் அகமுடியர்களா அவர்களை கையெடுத்து வணங்கிடுவோம் அகமுடியர்கள் கோடி அண்டதவி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அகமுடைய வம்சமம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருத தங்கம் தானமா கூட்டோடு அழித்தவரா கூட்டோடு அழித்தவரா வெள்ளையரின் ஆதிக்கத்தை கூட்டோடு அழித்தவரா கூட்டோடு அழித்தவரா அங்கே வளரி வளரி வம்சத்திலே பிறந்திட்டாரா வளரி வம்சத்திலே பிறந்திட்டாராம் அவர்கள் அகமுடி சமுதாயத்தில் உதித்தாராம் அவர்கள் அகமுடி சமுதாயத்தில் உதித்தாராம் அண்டதவி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அகமுடைய வம்சமம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருது பெரிய மருது தங்கம் தானம்மா வருஷம் ஒரு திருவிழாவோ கூடுதுவார் கலையர் கோவில் கூடுதுவார் கலையர் கோவில் வருஷம் திருவிழாவோ கூடுதுவார் கலையர் கோவில் கூடுதுவார் கலையர் கோவில் பக்கத்தடை போல கூட்டம் வருகிறது பாரு பக்கத்தடை போல கூட்டம் வருகிறது பாரு அங்கே மண்டையார் அன்னதான நடக்குது பாரு அங்கே மண்டையார் அன்னதான நடக்குது பாரு அன்னதவி சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அகமுடைய வம்சமம்மா சொக்கடா திருப்பியே பாடுகின்ற பாடலம்மா பாடுகின்ற பாடலம்மா சொக்கடா திருப்பியே பாடுகின்ற பாடலம்மா பாடுகின்ற பாடலம்மா மாமன மருதுகள் வாழ்க என்றோமே மாமன மருதினவர் வாழ்க என்றோமே நாங்கள் அகமுடைய வம்சத்திலே உதித்து வந்தோமே நாங்கள் அகமுடைய வம்சத்திலே உதித்து வந்தோமே அகமுடைய சிங்கமம்மா அகமுடைய வம்சமம்மா அகமுடைய வம்சமம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா சிவகங்கை ஆண்டு வந்த சீமாந்தானம்மா அவர்கள் சின்ன மருந்து பெரிய மருந்து தங்கம் தானம்மா அவர்கள் சின்ன மருந்து பெரிய தங்கம் தானம்மா நன்றி நன்றி எனது மதிப்புக்குரிய எங்கு சென்றாலும் எனக்கு தொலைபேசியில் அழைத்து எந்த சூழ்நிலையும் என்னுடன் இருந்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய எனது அன்பு அண்ணன் அள்ளிநகரைச் சேர்ந்த குரு அட்வொகேட் அண்ணா அவர்கள் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்படுத்தார்கள். அன்பு அண்ணன் அவர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்து பாடலை பாராட்டி அள்ளிநகரம் எக்ஸ் ஆர்மி கணேசன் பிடி கணேசன் அவர்கள் 100 ரூபாய். சொக்கநாதர் குரு
அண்ணா அவர்கள் சார்பாக அன்பளித்துள்ளார். கிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் இந்த 100 ரூபாயை மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி டிஎஸ் கிருஷ்ணன் அண்ணன் அவர்களும் முத்துமணி அவர்களும் ஆளுக்கு 100 ரூபாய். சரி இருக்கட்டும். சரி படிச்சு அதை படிச்சு. ஸ்ரீ வாணிகருப்பன் கபடி குழு சொக்கநாதரிப்பு சீமை சார்பாக இப்போது இந்த அன்பளிப்பை வாணிகருப்பன் கபடி குழு அத்தனை உள்ளத்திற்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் எனது புளியங்குளம் மாமன்னர் மருதிருவர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணின் மைந்தன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் இவர் தான் வரணும்னு நாங்கள் 3 வட்டப்ப மாற்றினா. ஏன் மாற்றினோம்னா நம்மளுடைய சொந்தக்காரன்றனால இந்த மருதுபாண்டியர் பாடல் பாடியதற்கு அதாவது மார்சல் கில்ஸ் என்பவர் நமது மருதுபாண்டியர் அவர்களை கடைசி நேரத்தில் நீ கப்பம் கட்டுகிறேன் என்று சரி என்று மட்டும் சொல்லு, உனக்கு தூக்கம் கிடையாது, இந்த நாட்டை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த சீமையை பூரா நீ ஆண்டுக்கு என்று சொன்ன பின்னாடி கூட தன்மானத்திற்காக ஊமத்துறையும் காட்டி கொடுக்காம இந்த மண்ணுக்கு தீங்கு பின்னாடி இந்த இனத்துக்கே ஒரு கெட்ட பேர் உண்டாயிரும் என்பதற்காக கடைசி எறிதி தூக்கு மேடை செல்லும் வரை தன்னுடைய குடும்பம் துரைசிங்கம் என்கின்ற மகன் அத்தனை குடும்பத்தை இழந்து கடைசி வரை தன்னுடைய தூக்கு கயிறை முத்தமிட்டு சென்ற மாமன்னர் மருதுபாண்டியர் அவர்கள் பாடலை பாராட்டி இந்த பாடலுக்காக சொட்டதட்டி ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையிலும் இந்த ஊரினுடைய சொந்தக்காரன் என்ற முறையிலும் தம்பி அவர்களுக்கு 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். மருதுபாண்டியர் பாடலை பாராட்டி காஞ்சிரங்குளம் மணி 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். மாமன்னர் மருதுபுகழ் பாடியதற்காக நமது நீங்க அன்பளிப்பு கொடுக்காட்டினால ஒரு பாடலை பாடக்கூடிய யார் எந்த பாடலை பாடினா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. மாமன்னர் மருதுபுகழ் பாடியதற்காக அன்பளிப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை. சொக்கநாதரிப்பு கிராமத்தின் சார்பாக 200 ரூபாய். சொக்கநாதரிப்பை சேர்ந்த கிராமத்தின் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். மாமன்னர் மருதுபுகழ் என்றும் வாழ்கவென்று சொல்லி முடித்துக் கொண்டு நன்றிகள் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டேய் நான் சொன்ன உங்களுக்கு ஏத்தாயிட்டான் வாரு விசாமத்தார் அத்தாச்சிக்கு ஒரு ஓ போடுங்கடா, அத்தாச்சிக்கு ஒரு டபுள் ஓ. அத்தாச்சியா நல்ல வேலை ஊ போடாம. சரி ஹலோ, உங்களுக்கெல்லாம் ஆட்டம் நல்லா இருக்கீங்களாப்பா? பண்ணீங்களா? நீ வர்ற தட்டி நல்லா இருந்தாங்க, நீ எப்படி இருக்காங்க? ஏன் என்னாச்சு? சரி அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி கட்டும். சி ஏன் கிளாஸ் மாட்டேன் நானா பால்வாடியா? ஆமா நீ ஐஏஎஸ் படிச்சிருக்கீல. சும்மாவே இருக்கோம்ல. சரி கட்டும். அப்புறம் உங்க 4 பேருக்கு வணக்கங்க. 4 பேர் நல்லா இருக்கீங்களா? தொண்டையில கிச் கிச். அப்புறம் மைசூர்காரன் நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி எதிரியை பாக்குறீங்களா? பினாயில் எடுத்து குடிச்சேன்னா வேணாம் எதுக்கு அதை குடிச்சு நானா பண்ணேன்? வாய்ஸ் அப்பதான் பியூரா இருக்கு. பினாயில ஊத்தணும்னு பாத்ரூம் எப்படி கிளீன் ஆகுது அந்த மாதிரி ஆயிடும். சும்மாவே இருக்க முடியல உங்களை எல்லாம். இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் வணக்கங்க. நீங்க நாங்க இருக்கோம்ல. நீ ஏன்டா அப்படி எதிரியை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? முதல்ல வாடா ஓடான்னு பேசலாம். ஆமா ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைங்க படிச்சிருக்கீல. ஆமா அப்படி சொல்லக்கூடாது. மச்சான் எப்படி இருக்கீங்க எப்படி சொல்றாங்கன்னு இவனுக்கு மச்சான் சொல்ல வராது. பூரா பையில அப்படித்தானே சொல்லிருக்கேன். எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி பேசுறேன். சொல்லு. அப்புறம் இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன். அப்புறம் மச்சான் நல்லா இருக்கீங்களாப்பா? அதயா ஐயோ அப்பா, இந்த வட்டம் நீங்க ஊரா பாசுடா. மச்சான் சொன்னதுக்கா நீங்களாம் முளைச்சு 3 இளவுல மச்சான் ஓடுன்னு கத்துறீங்க. சரி கோட்டை. இடியாப்பமா? இடியாப்பம். சரி கட்டா. அதனால வந்தப்ப போட்டோமா போயிட்டு எப்படிங்க போவோம்? பாடுற கொஞ்ச நேரத்துல மேல அவர் சொல்றத கேட்க கூட அடி வெளுத்து போடுவேன் எல்லாத்தையும். ஏன்னா முளைச்சு 3 இலை முன்னாடி உட்காந்து இந்த சட்டை பண்ணிக்கிட்டு தெரியுற. போடுமா அதுல எப்படிங்க போவோம்? கண்ணிமைக்கும் நேரத்துல காதல்
போடுமா போட முடிஞ்சு நீங்க ஏன் இப்படி எதிரே பாக்குறாங்களே? நீதான் கவர் பண்ணணும். நேத்தாண்டி நாங்க வரும்போது எப்படி சந்தோஷமா இருந்தாங்க. நீ வந்தோடனே கேத வீடு மாதிரி உட்கார வச்சுட்டியம்மா. சரி இப்ப இவங்க என்னதான் பண்ணணும்? ஐயோயோ மச்சான். ஜெய் மச்சான் சொல்லுங்க. கத்துக்கடா. ஐயோ சரி கட்டான அப்படி இங்க அடுத்த ரெண்டு போவோம். வெஜிக்காவ ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள வெஜிக்காவ ஒண்ண மட்டும் நெஞ்சுக்குள்ள அதிகமா நெஞ்சுக்குள்ள செங்கரும்பு சாறு கொண்டு வரவா தெருவு போல கொண்டு தனியா ஆடுனா அதுக்கு எங்கேயுமே வேல் விஷயம் இல்ல. சரி உனக்குன்னு ஒரு ஆளை போட்டிருக்காங்கல்ல, மறந்துட்ட பாத்தியா? அவரை மறந்துட்டு மெய் மறந்து ஆடி இருக்கேன் பாத்தீங்களா? நீ மெய் மறந்து ஆடுனியா? பொய் சொல்றதுக்கு ஒரு ஆள இல்ல. நாங்க தான் மெய் மறந்து போய் உட்கார்ந்துருக்கோம். எங்க மச்சான்ல பார்த்தது ஒரு ஆர்வத்துல அப்படியே கிளம்பி இந்த மச்சாங்களை பார்த்து எனக்கு அப்படியே கிளம்பிடுச்சானல அவங்க கூப்பிட்டு நீங்க வேலையை வாங்கிருமா? அந்த இது பேக்கு வைப்பாங்கல்ல ஹிந்திக்காரங்க, தார்பாய் விரிச்சு படுக்கத்தாண்டா இல்லை பார்த்தோம் மாதிரியா இருக்கு. ஒண்ணுக்கு வருதா எனக்கு வாயில இருந்து விடுறியா? அவங்கிட்ட பேச்சு கொடுக்க என்ன நைட்டு 10 மணி 12 மணிக்கு ஒரே இடியா இருக்கு. எதுல மோதல் வந்து இடி விழுகலையா? உனக்கு விழுகும்டா. இங்க மேலவா இடி இடிக்கும் அடிச்சு ஆப்பாயில் போட்டு ஆப்பாயில் இல்லையா? அப்ப புல் பாயிலா இருக்கு. அப்புறம் என்னடா இருக்கு?